வணக்கம் டிஎன்பிஎஸ்சி ட்ரீமர்ஸ். இன்றைக்கி நம்ம பொதுத்தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து 10 கேள்வி பதில் 10 நிமிஷம் பக்காவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி 2018 குரூப் 4 பொதுத்தமிழ் கேள்வித்தாள்லேருந்து முதல் 10 கேள்விகள் பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள் எந்த காலகட்டத்தை சேர்ந்தவை அப்படின்னு கேட்குறாங்க. முதுமக்கள் தாழிகள் அப்படின்னா நம்ம இறந்தவர்களுடைய உடலை இது போல் ஒரு பெரிய பானைக்குள்ளே மூடி மண்ணில் போட்டு பதிச்சிருவாங்க. ஓகேங்களா? அதுதான் நம்ம முதுமக்கள் தாழிகள் அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னும் சில சமயம் நமக்கு கேள்விகள் கேட்பாங்க. ஆதிச்சநல்லூரில் அது 300 to 300, ஓகேங்களா, கிமு 300 to கிபி 300 வரை இதுதான் அதோட கண்டெடுக்கப்பட்ட காலகட்டம். அடுத்த கேள்வி போலாங்களா? கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் பொருத்தமான இணையை தேர்வு செய்க. தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள். கவிக்கோ. இதுதான் கரெக்டான ஆன்சர். கவிக்கோவுடைய முழு பெயர் என்னன்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான். ஓகேங்களா? கவிக்கோ அப்துல் ரஹ்மான். கவிக்கோவுடைய முழு பெயர். அடுத்து இந்த மண்புழுவல்ல மானிடனே அப்படின்றத யார் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா தாராபாரதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தாராபாரதியோட முழு பெயர் ராதாகிருஷ்ணன். ஓகேங்களா? தாராபாரதி ராதாகிருஷ்ணன். அடுத்து கன்று குரல் கேட்ட பசு. இந்த வரிகள் சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலந்தூர். ஆலந்தூர்ன்றது அவருடைய ஊர் பேர் தான். அவருடைய பேர் மோகனரங்கன். ஓகேங்களா? ஆலந்தூர் மோகனரங்கன். அடுத்த கேள்வி போலாங்களா? புதிய படவீழ்த்திகள் உருவாக இவருடைய கருத்துக்களே அடிப்படையாக அமைந்தன. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் சென்கின்ஸ். இப்போ இயக்கப்படம்னு கேட்கும்போது எட்வர்ட் மைப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லணும். புதிய பட வீழ்த்திகள், புதிய அப்படின்னா நமக்கு ஷார்ட்கட்டில் ஃப்ரெஷ் மூவி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஃப்ரெஷ் மூவி ஃப்ரான்சிஸ் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட்கட்டில். ஓகேங்களா? அடுத்த கேள்வி போலாங்களா? தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது தந்தை பெரியார். இதை எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, பெரியாருக்கு தான் நல்லா பெரிய தாடி இருக்கும் இல்லைங்களா? அதே போல் தொண்டு செய்து பழுத்த பழம், இது ஃபுல்லாக எப்படி சொல்லுவாங்கன்னா தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ தூய தாடி நீட்டு தாடி யாரை சொல்லியிருப்பாங்கன்னா பெரியார பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்ததுக்கு போகலாங்களா? பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிட தொடங்கினார்? வால்ட் விட்மன். வால்ட் விட்மன் பார்த்தீங்கன்னா அமெரிக்க கவிஞர். அமெரிக்காவில் இருக்க உலக கவிஞர் அவர். அவருடைய இதழிலே பார்த்தீங்கன்னா புள்ளின் இதழ்கள் அப்படின்ற படைப்பு பார்த்தீங்கன்னா புள்ளின் இதழ்கள். அவருடைய புள்ளின் இதழ்கள் பார்த்தீங்கன்னா பாரதியாருக்கு ரொம்ப பிடிச்சி ஈர்க்கப்பட்டது. அவரை பார்த்துட்டு வால்ட் விட்மன் பார்த்துட்டு எதுகை மோனை வசன கவிதைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பாரதியார் எழுதியிருப்பார். அவரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி. ஓகேங்களா? இதை நம்ம ஷார்ட்கட்டில் வசன கவிதை வால்ட் விட்மன் வா வா அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்த கேள்வி போலாங்களா? நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே அவருடைய நூல்கள் கொடுத்துருக்காங்க. இசை நாவல், புதினம், கவிதை, மொழிபெயர்ப்பு. இப்போ ஒவ்வொன்றையும் நம்ம பொருத்தணும். அவருடைய இசை நாவல்கள் பார்த்திங்கன்னா 3, புதினங்கள் பார்த்திங்கன்னா 4, கவிதை தொகுப்பு பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா 10, மொழிபெயர்ப்புகள் பார்த்திங்கன்னா ஒரே நிமிஷம் இருங்க, தப்பாயிடுச்சு. இசை நாவல்கள் பார்த்தீங்கன்னா
3, புதினங்கள் வந்து பார்த்திங்கன்னா 5, ஓகேங்களா. கவிதை தொகுப்புகள் வந்து 10 கவிதை, மொழிபெயர்ப்புகள் 4, ஓகேங்களா. மொழிபெயர்ப்பு தான் கம்மியாக எழுதியிருப்பார் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இசை நாவல்கள் 3 இசை. ஷார்ட்கட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாமக்கல் கவிஞர் வந்து பார்த்திங்கன்னா இசைக்கிட்ட 3 ரூபா கொடுத்து 5 புதினா வாங்கிட்டு வர சொல்கிறாரு. 3 ரூபா கொடுத்து 5 புதினா வாங்கிட்டு வர சொல்கிறாரு, ஓகேங்களா. இசை நூல் 3, 5 புதினம். இசைக்கிட்ட 3 ரூபா கொடுத்து 5 புதினா வாங்கிட்டு வர சொல்கிறாரு. கவிதா கிட்ட பார்த்து அதுதான் 10, ஓகேங்களா. கவிதா கிட்ட பார்த்து 4 மொழியும் கற்றுக்க சொல்கிறாரு, ஓகேங்களா. இதுதான் இசைக்கிட்ட 3, இசை நாவல் 3 ரூபா கொடுத்து 5 புதினா, 5 புதினங்கள், 5 புதினா வாங்கிட்டு வர சொல்கிறாரு. கவிதாவை பார்த்து, கவிதை 10, பார்த்து 4 மொழி பெயர்ப்புகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா. அடுத்தது போலாங்களா. எந்த நாட்டின் அணுத்துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது? இதுக்கான ஆன்சர் உருஷியானா வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய ரஷ்யாவுடைய தலைநகர் வந்து மாஸ்கோ, ஓகேங்களா. அந்த மாஸ்கோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான உலகத்தின் முக்கியமான உலக தலைவர்கள், முக்கியமான ஆவணங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கிறாங்க. அணு எவ்வளோ பவர்ஃபுல்னு உங்களுக்கு தெரியும். அதால் கூட துளைக்க முடியாதது தான், ஓகேங்களா. அங்கே வந்து கிரெம்ளின் மாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாஸ்கோவில் கிரெம்ளின் மாளிகை இருக்குது. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அணு துளைக்க முடியாத ஒரு பாதுகாப்பு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திருக்குறள் வந்து பாதுகாக்கப்படுது. அடுத்து கேள்வி போலாங்களா. மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி, ஓகேங்களா. நாடகத்தை பற்றி ஆராய்ச்சி நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சாகுந்தலம். நம்மளுடைய மறைமலை அடிகள் வந்து பார்த்திங்கன்னா காளிதாசர் எழுதின அபிஜ்ஞான சாகுந்தலத்தை வந்து மொழிபெயர்த்திருப்பார். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சாகுந்தல நாடகம்னு மொழிபெயர்த்திருப்பார் நம்மளுடைய மறைமலை அடிகள். வடமொழியில் காளிதாசர் எழுதுனத கொஞ்சம் கூட எந்த ஒரு மொழி கலப்பும் இல்லாமல் தூய தமிழில், ஓகேங்களா, தூய தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மறைமலை அடிகள் நமக்கு கொடுத்துருப்பாங்க. வடமொழினா தெரியும் இல்லைங்களா, நமக்கு சமஸ்கிருதத்தை தான் நம்ம வடமொழி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கேள்வி போலாங்களா. உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பர். உழவு தொழிலுடைய பொருளாதாரம் தான் வந்து அதோடைய உழவு தொழில் எவ்வளோ சிறப்பாக இருக்கோ அதை பொறுத்து தான் மன்னருடைய செங்கோல் அந்த நிலைத்தன்மையே இருக்குது அப்படின்ட்டு கம்பர் சொல்லியிருப்பார், ஓகேங்களா. அடுத்த கேள்வி போலாங்களா. ஜூலியன் வின்சோன் பாராட்டிய தமிழ் அறிஞர் யாருன்னு கேட்குறாங்க. உவே சாமிநாதர். அவருடைய தமிழுக்கு இணையே கிடையாது. நம்மளுடைய தமிழ் கிராண்ட்பாவே அவர் தான். நம்மளுடைய தமிழ் தாத்தா யாருன்னு கேட்டால் உவே சாமிநாதர். உத்தமதானபுரம் வெங்கடேச சுப்புவின் மகன் சாமிநாதன். அவருடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டனா மீனாட்சி சுந்தரம். அவருடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டினா மீனாட்சி சுந்தரம். ஜூலியன் வில்சோன் மட்டும் இல்லை, ஜியு போப் ஜூலியன் வில்சோன், ஓகேங்களா. அவர்கள் பாராட்டிய தமிழ் கவிஞர் யாருன்னு கேட்டாலும்
நம்ம ஊவே சாமிநாதர் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? அடுத்த கேள்வி இதோட 10 கேள்வி முடிஞ்சிருச்சு, 1லேருந்து 10 வரைக்கும். அடுத்த வீடியோ 11லேருந்து நம்ம பார்க்கலாம். இத்துடன் இன்றைய வீடியோ நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.